தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முத்துசாமி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களுடைய மாவட்ட ஒன்றிய மாநில நிர்வாகிகள் அனைவருக்குமே நம்மளுடைய சங்கத்தின் சார்பில் முதல் வணக்கம். ஆனால் ஐயா, நாம் தொழிற்பேட்டை மாவட்டத்திலேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. சென்னை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே காக்காய்ங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கு. எங்கள் மாவட்டத்தில் எல்லாமே வட மாநிலத்தில் காவோட கத்துது. அங்கே இருக்கக்கூடிய படித்த பசங்கள் எல்லாமே கூலி வேலை பார்க்குறாரு. சில பேருக்கு என்னன்னா அங்கே வாட்ச்மேன் வேலையோ இல்லை தோட்டம் செய்கிறாரு. ஆனால் வட மாநிலத்தில் காக்காய் மட்டும் பெரிய பெரிய எல்லாமே நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாமே அடிச்சுட்டு போகிறாரு. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஆளுங்கட்சி அல்லது நம்ம இந்தியாவில், ஆனால் இந்தியா சொல்லக்கூடாது, பாரதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்பேட்டை நண்பர்கள் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்பேட்டைகள் எல்லாமே நம்ம மாவட்டத்தில் இருக்குது. ஆனால் பல இந்த காக்காய்களும் எல்லாமே கொண்டு இங்கே விட்டுட்டு இருக்குது. இதில் நமக்கு பிரச்சனைகள் என்னன்னா, நாம் இந்த தொழிற்பேட்டை அதிகமாக இருக்கிறதுனால இந்த வனவிலங்குகளை பற்றி சிறப்பாக பேசினார் ஐயா அவர்கள். இந்த வனவிலங்குகள் எல்லாமே ஊருக்குள்ளே தான் உள்ளே வருது. ஏன்னா போன 2023-24 ஆண்டாவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தமாக 18 பேர் யானைகளால் தாக்கி உயிர் சேதமானார். ஆனால் இப்போ போன வாரத்தில் ஒருத்தர் காலையில் 7 மணியில் தோட்டம் போகும்போது மெதிச்சு அவனுக்கு ஒரு 4 ஆப்ரேஷன் செய்யணும். நேற்று ஒருத்தனுக்கு ஒரு பெரியவருக்கு மாடு மேய்க்கு அவர் உயிர் மெதிச்சு சாவடிச்சுங்க. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, விவசாயிகள்கிட்ட இருக்கக்கூடிய 1 ஏக்கரா 1/2 ஏக்கரா இந்த 2 ஏக்கரா 3 ஏக்கரா எல்லாமே அரசியல்வாதிகள் புனிக்கிட்டார் அவங்கக்கிட்ட நிலத்தை மொத்தமாக. ஆனால் தேர்தலுக்கு வரும்போது நம்மளுடைய ஐயா மீசா மாரிமுத்து ஐயா எந்த ஊருன்னா கரெக்டாக தெரியுது. ஏன்னா ஓட்டு வரும்போது மட்டும் அவங்க தோல் மேலே கை வைக்கிறாரு. இன்னும் எந்தெந்த இடத்துல கை வைக்கிறாரு ஒன்றுமே தெரியுது அரசியல்வாதிகள். ஆனால் எல்லாருமே விவரம் கரெக்டாக தெரியுது. ஆனால் ஜெயிச்ச பிறகு மீசா மாரிமுத்து ஐயா நம்ம ஆஃபீஸ் எந்த ஊர் அவரு, இதுதான் நம்மளுடைய இந்த அரசியல்வாதிகளுடைய நிலைமை. ஆனால் இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஆடிக்கொண்டு இருக்கிறவர் எல்லாமே விவசாய குடும்பத்திலேருந்து உள்ளே நுழைஞ்சிருக்காரு. ஆனால் விவசாயி என்பதை அவங்க மறந்துட்டார். எல்லா துறையிலையும் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம விவசாய குழு மறந்துட்டார். அதில் எவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் நம்ம விவசாயிங்க. இவன் என் பங்காளி, இவன் என் மாமா, இவன் என் மச்சான், அந்த அமைச்சர் என் சித்தப்பா, இந்த மாதிரி நம்ம விவசாயிங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுக, அதிமுக, பிஜேபி, கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளும் அவங்களும் வாழ் பிடிக்கிறார். முதல்ல நம்ம விவசாயிகள் என்ன என்பதை 1968 நாராயணசாமி நாயுடு உருவாக்கின உலகத்திலே புகழ்பெற்ற ஒரு தலைவர் நம்ம நாராயணசாமி நாயுடு ஐயா ஒருத்தர் தான். இப்போ பல தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாரு. எல்லாருமே நோக்கம் ஒன்று தான், விவசாயிகள் ஒன்றுக்கு ஒன்று நம்ம சாதிக்கணும் என்பது. ஆனால் ஒவ்வொரு நாளுமே விவசாயி தடத்தில் நின்று போராடிட்டே இருக்கிறார். இந்த போராட்டத்துக்கு நம்ம தேர்தல் வாக்கில் இவங்க சொல்கிறாங்க இல்லையா ஒருத்தர், ஆனால் தப்பான எனக்கு அதுக்கு யாருமே. எங்கள் பகுதி தெலுங்கு, கன்னடா, தமிழ் 3 லாங்குவேஜ் இருக்குது. எங்களுக்கு கர்நாடகா எந்த பக்கம் போனால் 12 கிலோமீட்டர் தான். இப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அப்பாவிங்க இருக்கிறார் விவசாயிங்க. இவங்க இந்த தமிழ்நாட்டில் இந்த பக்கம் அவங்க தமிழில் பேசினா அவங்க கன்னடாவில் பேசுகிறது. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் மொத்தமாக இங்கே இருக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த பாறைகள் எல்லாம் நம்ம தமிழக அரசு. ஆனால் அந்த இன்ஜினியர் எத்தனாவது படிச்சாலும் தெரியல. ஆனால் அந்த இன்ஜினியர் சிமெண்ட் போடாத பில்டிங் கட்டணும்னு எப்படியோ ஒரு ஆராய்ச்சி மதியில் கேட்டாராம். இதுக்கு அவன் சொன்னா முதல்ல மணல் போட்டிருக்கு வீடு கட்டும்போது அது 100 ஆண்டுகள் இருந்திருக்கு. ஆனால் இந்த மணல் எடுக்கும்போது அதுக்கு மணல் மாஃபியான்னு ஒரு பேர் வச்சாரு. ரெண்டாவது 2010 இந்த திமுக ஆளு கொண்டு இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, கலைஞர் இருக்கும்போது இந்த மண்ணே அள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏரிங்களுடைய ஒன்றல் மண் எடுக்கூடாது ஒரு ஜீவோ பாஸ் பண்ணாரு. இது இல்லாத இப்போ அப்புறம் இருக்கும்போது இந்த மண்ணே எடுக்கக்கூடாது, மணல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது பதில் எங்கள் தாத்தா இருக்கும்போது வெறும் மண்ணில் தான் வீடு கட்டியிருந்தார். அப்புறமா இன்னொரு தலைமுறையில் இந்த மணல் சுண்ணம் போட்டு வீடு கட்டியிருந்தார். அது ஜில்லுன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ண மோல்டு வீடு கம்பி எல்லாமே சூடு தான். இந்த மணல் இருக்கும்போது மணல் மாஃபியா. இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்னப்பா ஒரு மாஃபியா பேர் என்றால் எல்லாமே லஞ்சம் மாஃபியா என்பது நம்ம தமிழ்நாடு கிடையாது, நம்ம இந்தியாவில் முழுக்கமே இந்த லஞ்சம் மாஃபியா தான் ஒன்று தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது வனவிலங்குகள் எங்கள் ஏரியாவில் பயங்கரமாக சுற்றிட்டு இருக்கிறதுனால இந்த சிவில் ஸ்கோர் கூட்டுறவு சங்கத்தில் நாங்கள் லோன் எடுப்போம். 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுப்போம். ஆனால் அது கட்டுறதுக்கு நம்ம எப்படி கட்டுறது? இந்த வனவிலங்குகள் ஒரு பக்கம் யானை, ஒரு பக்கம் காட்டுப்பன்னிகள். இந்த காட்டுப்பன்னிகள்
பொறுத்தவரைக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அடுத்த தலைமுறைக்கு நம்ம விவசாயம் ஓட்டே போட தேவையில்லை. எல்லாமே இந்த காட்டு பணிகள் வந்து அவங்க காட்டு பணிகளை இந்த அரசியல்வாதிங்க சில ஆராய்ச்சி ஐயா அவங்கள விட்டு கணக்கெடுத்து சென்சஸ் கணக்கெடுத்து அது கையில் ஓட்டு போட்டு அதுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துடலாம். இந்த எங்கள் சட்டமன்றத்தில் ஒரு காட்டு பண்ணி ஒரு அமைச்சர் இருக்குனுங்க. ஏன்னா அதில் வந்து உபயோகம் அதிகமாக இருக்கு. இந்த காட்டு பண்ணி எப்படின்னா, நம்ம நாட்டில் நம்ம மக்கள் எவ்வளோ தொகை இருக்கிறதோ அதுக்கு 10 மடங்கு அதிகமாக காட்டு பண்ணிகள் இருக்குது. இதுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து மாணவர்கள் ஒரு ஆண்டுக்கு 1 புள்ளி தான் பெற்றுறாரு. இந்த காட்டு பண்ணி வந்து ஒரு வருஷத்துக்கு 2 முறை 10 குட்டி 12 குட்டி போடுது. அதில் வந்து இந்த அரசாங்கத்துக்கு இந்த காட்டு பண்ணி தான் தேவை. இந்த மக்களுக்கு வந்து இந்த வேளாண்மையில் கடலக்கொட்டை கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் கடலக்காய் போடுங்கன்னு. எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரையும் 20 ஆண்டுகளாச்சு மக்காசோளம் கடலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம நிலக்கடையில் எல்லாம் போட்டு நம்ம விளைச்சிருந்து. இப்படி இருக்கும்போது கடலக்காய் கொடுக்குறாரு. ஆனால் கலெக்டர் ஆஃபீஸில் சொன்னார், ஐயா கடலக்காய் வந்துருக்கு எடுத்துகிட்டு போய் போடுங்கன்னு. நான் கேட்டேன், ஐயா கடலக்காய் எடுத்துகிட்டு போய் நாங்கள் எங்கே போடணுன்னு. ஐயா உங்களுக்கு நிலைமை இல்லையா அதில் போடுங்கன்னு. ஐயா நாங்கள் கடலக்காய் எடுத்துகிட்டு போய் போடுவோம், ஆனால் இந்த கடலக்காய் கொட்டை நாங்கள் போடுவோன்னு உங்கள் அரசாங்க டிராக்டர் ஏறு ஓட்டிட்டு அன்றைக்கி நைட்டே வேலையை பூரா சாப்பிட்டு அப்படின்னு. கலெக்டர் டிஆர்ஓ எல்லாருமே வந்து வேளாண்மை துறை எல்லாருமே பார்க்குது. என்ன அப்படின்னா அவங்களே பேசுது, ஐயா உங்கள் காட்டு பண்ணியா விதையை போட்டுன்னா நாற்றை பிடிச்சிட்டு அப்படியே விதையை முழுக்க சாப்பிட்டுடுது அப்படின்னு அவங்களே சொல்லுது. வாய் மேலே கை வச்சுக்கணும். இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே வந்து எங்கள் பகுதியில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த காட்டு பண்ணிகளால் சேதாரம் வந்து போயிடுச்சு. எந்த நாம் உற்பத்தி செய்யும் பொருட்கள் எல்லாமே காட்டு பண்ணி காட்டி எனக்கு சாப்பிடுவோம். இதில் நாம் எடுத்துகிட்டு வந்து இது லோன் கட்டு வந்து இது சிவில் ஸ்கோர் வச்சு நாங்கள் எப்படி கட்டு போகிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நாங்கள் பண்ணுறது கிடையாது, அது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஐயா கண்ணு தெரியுதா இல்லை காது கேட்குதா?